இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், கடந்த ஜனவரி மாதம் ட்விட்டரில் அதிகாரப்பூர்வமாக தனது வாழ்க்கை துணை யார் என அறிவித்தார் நடிகர் விஷால். அதில் அவர் தனது திருமணம் எப்போது எங்கே நடைபெற உள்ளது என்பதை பின்பு அறிவிப்பேன் என கூறியிருந்தார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக விஷாலுக்கும் அவரது வாழ்க்கை துணையான அனிஷாவுக்கும் ஐதராபாத்தில் உள்ள ஒரு சொகுசு நட்சத்திர ஹோட்டலில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக இரு வீட்டாருக்கும் இடையே மிக நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். மேலும் இந்த நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் விஷால் அவர்கள். அதில் இந்த புகைப்படங்களே எல்லா விஷயத்தையும் கூறிவிடும். அனிஷா என் வருங்கால மனைவி, மகிழ்ச்சி மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன். ஐ லவ் யூ அனிஷா என்று கூறியிருந்தார். மேலே இவர்களது நிச்சயதார்த்த புகைப்படங்கள் தான் சமூக வலைத்தளங்கள்லையும் விஷால் ரசிகர்களிடையும் அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு. இந்நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அனிஷாவின் நிச்சயதார்த்த மேடை அலங்காரம் நெட்டிசன்களின் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. மேடை அலங்காரமானது தமிழ் ராக்கர்ஸ் லோகோ போல் இருப்பதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் ராக்கர்ஸ் பெயரில் இயங்கும் ட்விட்டர் கணக்கில் நடிகர் விஷால் நிச்சயதார்த்த மேடை மற்றும் தமிழ் ராக்கர்ஸ் லோகோவுடன் நடிகர் விஷால் அனிஷாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது. தற்போது இந்த மேடை அலங்காரத்தை தான் நெட்டிசன்களும் சில விஷால் ரசிகர்களுமே கிண்டல் காலாயிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு தில்ல பாத்தியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ஹேஷ்டேக் தமிழ் ராக்கர்ஸ், ஹேஷ்டேக் விஷால் என்கேஜ்மெண்ட் போன்ற டேகுகளையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது. மேற்படி இவர்களது திருமணமானது ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.